ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபி ஆர்ட்ஸ் அண்ட் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சம்கி ஒர்க் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சம்கி, சீக்வன்ஸ் அந்த மாதிரி நம்ம சொல்லுவாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம நிறைய ட்ரெஸ்ஸில் வந்து இந்த சம்கி ஒர்க் வந்து இருக்கும். ரொம்ப கிளிட்டரிங்காக இருக்கும் இது பார்க்குறதுக்கு. நம்ம இப்போது இதை வச்சு தான் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது பேசிக்காக வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இதை வச்சு மோட்டிவ்லாம் பண்ணுறது வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். இதில் வந்து நிறைய கலர்ஸ்லேயும் கிடைக்கும். நான் இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருக்கேன். கிளாஸ் மார்க்கிங் பென்சில் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இதுக்கு. நம்ம எந்த கலர் சம்கி எடுத்தாலும் அதுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி த்ரெட் வந்து எடுத்துக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து அதை பழக்கத்துக்கு கொண்டு வாங்க. நம்ம எந்த கலர் த்ரெட் எடுக்கிறோமோ அந்த கலர் சம்கி அதுக்கேற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம வந்து அயன் நீடில் தான் வந்து யூஸ் பண்ணுறோம் இதுக்கு. நம்ம பீட்ஸ்லாம் ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அந்த நீடில் இது. எப்பவும் போல் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு குட்டி லாக் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த சம்கியை வச்சுட்டு சம்கியோட சென்டரில் ஒரு ஸ்டிச்சு, அவுட்டரில் ஒரு ஸ்டிச்சு. அதே ப்ரொசீஜர் தான் பாருங்கள். சம்கியோட சென்டரில் ஒரு ஸ்டிச்சு, அதோட அவுட்டரில் அந்த லைன்லேயே வந்து ஒரு ஸ்டிச் போடுறோம். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட் லைனுன்றதுனால அந்த லைன் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். இதே வந்து ஒரு டிசைனில் அப்ளை பண்ணும்போது அந்த டிசைன் நம்ம ட்ரா பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி வளைச்சி கொண்டு போகணும் இதை. அதையும் வந்து நம்ம இதுக்கப்புறம் வர எல்லா வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். அதெல்லாம் சேம் ப்ரொசீஜர் தான். இதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஒரு சம்கி வைக்கிறோம், அதை சென்டரில் வந்து ஒரு ஸ்டிச் போடுறோம். போட்டுட்டு அதோட அவுட்டரில் வந்து ஒரு ஸ்டிச் கொடுக்குறோம். நம்ம சேனலில் ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் தான் போயிட்டுருக்கு. நீங்கள் நம்ம சேனல் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணணும், கிளாஸ் வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுக்குறேன். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதிலே வந்து நீங்கள் பண்ணுற ஒர்க்கை வந்து எனக்கு ஷேர் பண்ணலாம். கிளாஸ் பற்றியும் வந்து நீங்கள் டீட்டெயில்ஸ் வந்து கேட்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதிலே வந்து நீங்கள் பண்ணுற ஒர்க்கில் எனக்கு ஷேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் என்கிட்ட நீங்கள் கேட்டுக்கலாம். இப்போது சேம் அதே மாதிரி நான் கண்டினியூ பண்ணிட்டு வரேன். இது வந்து நிறைய கலர்ஸில் வந்து கிடைக்கும். நம்ம இது கிராண்டாக ஒரு டிசைன் வந்து ரெடி பண்ணும்போது நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கிளிட்டரிங்காக இருக்கும். அதனால் வந்து நிறைய டிசைன்ஸ்க்கு வந்து நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ப்ரைடல் ப்ளவுஸ்க்குலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இது. இப்போ சேம் அதே மாதிரி நான் ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். நீங்கள் இப்போ இதுக்கு வேறு கலர் த்ரெட் வந்து யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வந்து நீட் ஃபினிஷிங் நமக்கு கிடைக்காது. அந்த சம்கி கலர்லேயே வந்து த்ரெட் எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்துருக்கிற த்ரெட்டு வந்து ஸ்விங் த்ரெட்டு தான், சில்க் த்ரெட் கிடையாது. ஸ்விங் த்ரெட் தான் வந்து நமக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ அந்த த்ரெட் வச்சு தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். நம்ம அயன் நீடிலில் பண்ணும்போது நல்லா ஸ்பீடாக பண்ணலாம் நம்ம. அதனால் முடிஞ்ச வரை அயன் நீடில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அயன் நீடில் வரல அப்படின்னு சொல்கிறீங்கன்னா துலிப் நீடிலையும் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். துலிப் நீடில்ன்றது அது வந்து ஒரு பிராண்டு. நீங்கள் ஷாப்பில் கேட்டிங்கன்னா ஆரி மெட்டீரியல் வாங்குகிற ஷாப்லேயே வந்து அந்த நீடிலும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த நீடிலும் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நம்ம இப்போது ஃபினிஷ் பண்ணிட்டோம். எப்பவும் போல் ஃபினிஷ் பண்ணும்போது என் நாட் போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணுங்கள். எந்த ஒரு ஸ்டிச் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாலுமே என் நாட் போடணும், அதை மறந்துடாதீங்க. பாருங்கள் எப்படி இருக்குது சொல்லிவிட்டு. இதுதான் வந்து பேசிக்காக வந்து நம்ம பண்ணுற ஸ்டிச் இது. இப்போ இதுக்கு அடுத்ததாக வந்து நம்ம டிசைன்ஸ்லாம் அப்ளை பண்ணும்போது இன்னொரு மெத்தட்லேயே வந்து ஸ்டிச் பண்ணலாம். அதை வந்து இப்போ உங்களுக்கு காட்டுறேன். நான் வந்து இப்போ க்ரீன் கலரில் வந்து சம்கி வந்து எடுத்திருக்கேன். த்ரெட்டும் வந்து க்ரீன் கலர் தான். இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் இதையும் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் தான் போட்டு காட்டுறேன். நீங்களும் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து ட்ரா பண்ணிவிட்டு போட்டு பாருங்கள். அதுக்கப்புறமா நம்ம வந்து டிசைன்ஸில் வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ த்ரெட் எடுத்திருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு பண்ணதுக்கும் இதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பண்ணும்போது ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கு கீழே வந்து சம்கி வச்சுட்டு மேலே வந்து த்ரெட்டு கொண்டு வந்தோம். இதில் வந்து த்ரெட்டுக்குள்ளே வந்து சம்கி வந்து இன்சர்ட் பண்ணுறோம். அந்த மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா புரியும். இந்த மாதிரி குட்டி லாக் போட்டுட்டும் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் பிகினர்ஸாக இருக்கும்போது. இல்லைனா வந்து இந்த குட்டி லாக் போடாமையே கூட நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டு போகலாம். இப்போ உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். குட்டி லாக் போடாமல் ப்ராக்டிஸும் பண்ணலாம். நல்லா கொஞ்சம் ஸ்பீடாக பண்ண முடியும் இந்த ஒர்க்கு. இப்போ சம்கி எடுக்கிறோம். த்ரெட்குள்ளே வந்து பீட்ஸ் போடுற மாதிரி தான். பீட் போடுற மாதிரி இந்த சம்கியை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணுறோம். ஒரு சம்கி மேலே இன்னொரு சம்கியை வந்து ஓவர்லாப் ஆகுற மாதிரி, அதாவது மேலே வரா மாதிரி வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் இதை. ஃபஸ்ட்டு பண்ணது வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியும். ஏன்னா ஒரு சம்கி மேலே இன்னொரு சம்கி வச்ச மாதிரி இருக்கும் இது.
இதெல்லாம் வந்து நம்ம ஒரு ஃப்ளவர் டிசைன்ஸ்க்குலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். பார்க்க லுக் வந்து அழகாக இருக்கும். சேம் அதே மாதிரி தான். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி சம்கியை வந்து நீடிலில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு கூட ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம் நீங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு சம்கியை எடுத்து ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்பீட் வரதுக்காக நம்ம மல்டி கலரில் கூட வந்து சம்கியை வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் வந்து ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் போயிட்டுருக்கு, உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் எல்லா கிளாஸஸுமே பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து இப்போ கூட நீங்கள் வந்து கிளாஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் ஒரு பிரைடல் ப்ளவுஸ் பண்ணுற அளவுக்கு வந்து நம்ம கிளாஸ் வந்து எடுக்க போகிறோம். உங்களுக்கு இந்த கிளாஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஆரி ஒர்க் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் வந்து நம்ம கிளாஸை பற்றி இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சம்கி வந்து இந்த மாதிரி ஃப்ளாட்டாகவும் இருக்கும், அதாவது கொஞ்சம் தூக்குன மாதிரி, அதாவது குமிழ் மாதிரி அப்படி சொல்லுவோம். அந்த மாதிரி கேப் மாதிரியும் இருக்கிற சம்கி வந்து நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வாங்கி நம்ம யூஸ் பண்ணலாம். 3D ஒர்க்லாம் வந்து பண்ணலாம் நம்ம. அதிலலாம் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த சம்கிலாம். இதுலேயுமே வந்து நம்ம எல்லா ஒர்க்குமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். பார்க்க வந்து டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் ஸ்டிச் பண்ணுறது எல்லாமே சேம் மெத்தட்லேயே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து நீங்கள் ஒவ்வொரு பீட்ஸ் கூட போட்டு ஸ்டிச் பண்ணலாம் நம்ம. எல்லாமே வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம வீடியோஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ சேம் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு வரேன். நம்ம இந்த மாதிரி நிறைய வந்து ஸ்டிச் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஸ்பீடு நல்லா வரும், நீடில் ரொட்டேஷனும் நல்லா வரும், த்ரெட்டு வந்து எங்கேயுமே பிரிஞ்சு போகாது. இந்த மாதிரி நம்ம எல்லா ஒர்க்கும் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது, அதனால் எல்லா ஒர்க்குமே வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். பீட்ஸ் வந்து நிறைய ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த த்ரெட்டு கட் ஆகாமல் ஸ்பீடாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். சேம் அதே மாதிரி தான் இதுவும். இப்போ நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்து இதே மாதிரி லேயராக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்கிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு பண்ணதுக்கும் இந்த ஸ்டிச்சுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது வந்து கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியும், அது வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். எப்பவும் போல் ஃபினிஷ் பண்ணும்போது எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.